தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. அன்பு நிறைந்த ஆன்மீக உறவுகளே வணக்கம். நான் சிவவெள்ளியங்கிரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கண்திருஷ்டியை விளக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வாழ்க்கையில காரணமே புரியாம பல தடைகள் வர தொடங்கும். வீட்டில் நிம்மதி குறையுதா, தொழிலில் வருமானம் தடைபடுறது, எவ்வளவு உழைச்சாலும் பணம் கையில் தங்குறதே இல்லை, மனசோர்வு அதிகரிக்கிறது, இது மாதிரியான பல பிரச்சனைகள் இந்த கண்திருஷ்டியினால வரக்கூடும். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தனுடைய கண்ணுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. இது பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்கு தான் இந்த கண்திருஷ்டியோடைய பாதிப்பு என்னங்கிறது தெரியும். இப்போ இந்த பதிவுல இந்த கண்திருஷ்டியில இருந்து எப்படி எளிமையா நம்மளைய பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ஒரு சின்ன ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க. அது ஒரு கண்ணாடினாலையோ இல்லை ஒரு பீங்கான்ல இருக்கிற மாதிரியான ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க. அதுல கல்லுப்பு சேருங்க. கல்லுப்பு ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டுக்குங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கிராம்பு 7 அல்லது 9 கிராம்புகள் வைங்க. அதுக்கும் மேல ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைங்க. வச்சு இந்த கிண்ணத்தை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில வச்சிடுங்க. சரிங்களா? இதை செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில நேரத்துல பூஜை பண்ணும்போது இதை செய்யலாம். இதை வச்சிடலாம். வீட்டுல உங்க பூஜை அறையில வைக்கலாம். தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா கல்லாப்பெட்டிக்குள்ள நீங்க பணம் புழங்கக்கூடிய இடத்துல இதை வைக்கலாம். இது வைக்கிறதுனால என்ன நம்மளுக்கு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே, கண்திருஷ்டியோ இல்ல வேற எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அதை பூராமே தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரிங்களா? அப்போ பூராத்தையுமே தன் பக்கம் ஈர்த்து கிரகிச்சு வச்சுக்கும். இதை வாரம் ஒரு முறை நம்ம மாத்தணுங்க. சரிங்களா? இந்த உப்பையும் பச்சை கற்பூரம் அப்புறம் கிராம்பு இது 3 எடுத்து கால்படாத ஒரு இடத்துல தூக்கி தூர கொட்டிட்டு புதுசா நம்ம வைக்கணும். சரிங்களா? இதை நம்ம வைக்கும் போது நம்ம நம்ம தெய்வத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணணுங்க. அது என்ன அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இது ஒரு நிமிஷம் நீங்க இந்த பிரார்த்தனை பண்ணா போதும். எங்கள் இல்லத்திலும் தொழிலிலும் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகட்டும். நல்ல எண்ணங்களும் நல்ல வாய்ப்புகளும் பெருகட்டும். உழைப்புக்கேற்ற பலனும் மன நிம்மதியும் சகல செல்வங்களும் எங்களுக்கு கிடைக்க அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி இந்த கிண்ணத்தை உங்க பூஜை அறையில நீங்க வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம். சரிங்களா? வாரம் ஒரு தடவை இதை மாத்தணும். மாத்தினீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மன்னிச்சுங்க, சளி பிடிச்சிருச்சு. ஒரு 2 அல்லது 3 வாரம் தொடர்ந்து நீங்க செய்யும் போதே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இந்த முறை நம்ம நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் பலன் அடையுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பரிகாரமும் உழைப்புக்கு மாற்றா இருக்க முடியாதுங்க. எந்த பிரயோகமும் நேர்மையை விட பெரியது கிடையாதுங்க. இறை நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் கடின உழைப்பும் ஒன்றா சேர்ந்தால்தான் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? இந்த பிரயோகம் உங்கள் மனதில் நம்பிக்கையை வளர்க்கட்டும். உங்கள் வீட்டில் ஒற்றுமை பெருகட்டும். உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும். இறைவனின் அருள் உங்கள் குடும்பத்தில் மீது எப்போதும் நிலைத்திருக்கட்டும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த பரிகார முறையை செய்து பாருங்க. உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் என்னை இது போல மாந்திரிக தாந்திரிக பரிகார முறைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவாக இருக்கும். உத்வேகமாகவும் இருக்கும், உற்சாகமாகவும் இருக்கும். நன்றி.